வடமாகாணத்தில் கல்வி வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அண்மையில் வெளியான காப்போத சாதாரண தர பரீட்சை, அதாவது ஓஎல் பரீட்சையினுடைய பெறுபவர்களில் கடைசி மாகாணமாக வடமாகாணம் வந்திருக்குது என்பது தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக வந்து கொண்டிருந்தது. கல்வி புலத்தில் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அது உண்மைதான். அது தரவுகள் ரீதியாக அது உண்மைதான். வடமாகாணம் கல்வி சாதாரண தர பரீட்சை ஓஎல் பெறுபவர்களில் ஒரு வீழ்ச்சியான நிலையில் 9 மாகாணத்திலுமே கடைசி மாகாணமாக இருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகத்தான் இருக்குது. அதுக்குரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை என்கிற சமூகத்துக்கும் கல்வி சமூகத்துக்கும் ஆசிரியர் சமூகத்துக்கும் இருக்குது என்றதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டத்தொடரில் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார், வடமாகாணம் கடைசி நிலைக்கு வந்திருக்கிறது. 900 சொச்ச பாடசாலைகளில் 70க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை பூட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது வடமாகாணத்தை பொறுத்தவரை. அதிலும் இலங்கையிலேயே வறுமையான மாவட்டமாக இருந்த மொனராகலவை தாண்டி இப்பொழுது முல்லைத்தீவு தான் வறுமை கூடிய மாவட்டமாக மாறி இருக்கிறது என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருக்கிறதாக பத்திரிகைகள செய்திகள் வந்திருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய வறுமையோட மக்கள் படிக்க போகிறது, மாணவர்கள் படிக்க போகிறது சிரமமாக இருக்கிறது. எனவே அதுவும் கல்வியினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. யுத்தம் முடிந்து 17 வருடங்கள் ஆகியும் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கவில்லை என்பது தொடர்பான பல குற்றச்சாட்டுகளையும் அல்லது கருத்துரைகளையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார், வடக்கு மாகாண மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிக்கொள்ள தேவையில்லை. அவர்கள் யுத்த காலத்திலேயுமே கல்வியை முன்னிலைப்படுத்தி மேலே வந்தவர்கள். ஆனால் அப்படியானவர்கள் இருக்கின்ற இடத்திலே இந்த பரீட்சை பெறுபவர்களுடைய வீழ்ச்சி கவலை அளிக்கிறது என்பது மாதிரியான தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் வடமாகாணத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் பின்தங்கிய பாடசாலைகளுக்கு கல்விக்கு பயிற்றுவிப்பதற்கு செல்வது குறைவாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய உரையிலேயே தெரிவித்திருக்கிறார்.